செய்திச் சுருக்கம். சென்னை ஹைகோர்ட்டுக்கு மீண்டும் பொறுப்பு தலைமை நீதிபதி. சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதியாக இருந்த முனீஸ்வர்நாத் பண்டாரி கடந்த ஆண்டு செப்டம்பர் 12 பணி ஓய்வு பெற்றார். பின்னர் டி ராஜா பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். ஒடிசா ஹைகோர்ட் தலைமை நீதிபதியாக இருந்த முரளிதரை சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதியாக நியமிக்க கொலிஜியம் பரிந்துரைத்தது. தமிழகத்தை சேர்ந்த முரளிதரை நியமிக்கும் பரிந்துரையை ஏற்காமல் மத்திய அரசு காலம் தாழ்த்தியது. இதனால் ஏப்ரல் மாதம் அந்த பரிந்துரையை திரும்ப பெற்ற கொலிஜியம் மும்பை ஹைகோர்ட் பொறுப்பு தலைமை நீதிபதியாக உள்ள கங்கா பூர்வாலாவை பரிந்துரைத்தது. அதன் மீது மத்திய அரசு இன்னும் முடிவெடுக்காமல் உள்ளது. 8 மாதங்களாக பொறுப்பு தலைமை நீதிபதியாக பதவி வகித்த டி ராஜா இன்றுடன் ஓய்வு பெறுகிறார். இதையடுத்து 2வது மூத்த நீதிபதியான எஸ் வைத்தியநாதனை பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமித்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். 1962 கோவையில் பிறந்த வைத்தியநாதன் பள்ளி சட்டப்படிப்பை சென்னையில் முடித்தவர். 1986 ஆகஸ்ட் முதல் வக்கீல் பணியை தொடங்கினார். 2015 ஹைகோர்ட் கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். சோழர்களை நினைவூட்டும் செங்கோல் புதிய பார்லிமெண்டில் நிறுவப்படும். புதிய பார்லிமெண்ட் கட்டடத்தை ஞாயிறன்று பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார். அப்போது வரலாற்று சிறப்புமிக்க தங்க செங்கோலை லோக்சபா தலைவர் இருக்கைக்கு அருகே நிறுவுவார் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். वस्तु को देख रहे हैं, राजसी लगती ये वस्तु, इसके पीछे युगों से जुड़ी हुई एक परंपरा छिपी है. इसको तमिल में सेंगोल कहा जाता है और इस शब्द का अर्थ संपदा से संपन्न और ऐतिहासिक है. आज मैं आप सभी को इसको साझा करने के लिए यहां पर उपस्थित हुआ हूं. பிரிட்டிஷாரிடமிருந்த ஆட்சி இந்தியர்களுக்கு மாற்றப்பட்டதை குறிக்கும் வகையில் நாட்டின் முதல் பிரதமர் நேருவிடம் அந்த செங்கோல் ஒப்படைக்கப்பட்டது என்று அமித்ஷா சுட்டிக்காட்டினார். தங்க செங்கோல் உருவான வரலாறு சுவாரஸ்யமானது. இந்தியா சுதந்திரம் அடையும் நேரம் அது. நாட்டின் முதல் பிரதமராக பொறுப்பேற்க இருந்தார் நேரு. இந்தியர்களிடம் ஆட்சியை ஒப்படைக்கும் போது அதன் அடையாளமாக இருக்க போவது எது என்று பிரிட்டிஷ் இந்தியாவின் கடைசி வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன் நேருவிடம் கேட்டார். நேரு யோசித்தார். அப்போதைய கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜியிடம் ஆலோசனை கேட்டார். சோழர்களின் பாரம்பரிய வழக்கத்தை பற்றி சொன்னார் ராஜாஜி. புதிய மன்னர் ஆட்சி பொறுப்பேற்கும் போது ஆட்சி மாற்றத்தின் அடையாளமாக செங்கோலை மூத்த மதகுரு அவரிடம் ஒப்படைப்பார். இந்தியாவின் ஆட்சி மாற்றத்தின் அடையாளமாக செங்கோலை வைக்கலாம் எனவும் ஆலோசனை கூறினார். நேருவும் ஏற்றுக்கொண்டார். செங்கோலை செய்யும் பொறுப்பு ராஜாஜியிடமே தரப்பட்டது. தமிழகத்தின் திருவாவடுதுறை ஆதீனத்தின் உதவியுடன் புதிய செங்கோல் உருவாக்கப்பட்டது. சென்னையை சேர்ந்த நகைக்கடைக்காரர் உம்முடி பங்கார செட்டி என்பவர் செங்கோலை வடிவமைத்தார். 5 அடி நீளம் கொண்ட தங்க செங்கோல் மீது நீதியை குறிக்கும் நந்தியின் உருவம் இடம்பெற்றுள்ளது. நாடு சுதந்திரம் அடைந்த போது மவுண்ட் பேட்டனிடம் முதலில் செங்கோல் தரப்பட்டது. பின் அதை திரும்ப பெற்று கங்கை நீர் தெளித்து தூய்மைப்படுத்திய பின் பிரதமர் நேருவிடம் திருவாவடுதுறை ஆதீனம் ஒப்படைத்தார். ஆட்சி மாற்றத்தின் அடையாளமான அந்த செங்கோல் இப்போது அலகாபாத்தில் உள்ள மியூசியத்தில் உள்ளது. அந்த செங்கோலை பார்லிமெண்டில் நிறுவுவது நமது கலாச்சாரம் பாரம்பரியத்தை நவீனத்துவத்துடன் இணைக்கும் முயற்சி என்றும் பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிக்கிறது என்றும் அமித்ஷா கூறினார். 14 अगस्त 1947 की रात को लगभग 10:45 पर पंडित जवाहरलाल जी के ने विशेष रूप से तमिलनाडु से आए हुए अधिनम से सेंगोल को स्वीकार किया था. उन्होंने इसे अंग्रेजों से भारत को सत्ता प्राप्त करने के प्रतीक के रूप में पूर्ण विधि विधान के साथ स्वीकार किया था. மக்களிடம் தலைக்கட்ட முடியலைங்க மேடம். சேர்மனிடம் திமுக கவுன்சிலர்கள் கதறல். ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சி சேர்மன் சிந்தூரி திமுகவை சேர்ந்தவர். நகராட்சி பணிகளை இவரது உறவினருக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பதாக புகார் எழுந்தது. சொந்த கட்சி கவுன்சிலர்களின் வார்டுகளுக்கும் எதுவும் செய்வதில்லையாம். அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுப்பதில்லை என கவுன்சிலர்கள் கூறினர். மக்களிடம் தலைக்காட்ட முடியவில்லை. ஓட்டு போட்ட மக்கள் கேள்வி கேட்கின்றனர். நீங்க வார்டு பக்கம் வரீங்களா மேடம் என சேர்மன் சிந்தூரியிடம் கேட்டனர். அவர் பதில் சொல்ல முடியாமல் சமாளித்தார். இதனால் திமுக கவுன்சிலர்கள் 9 பேர், கம்யூனிஸ்ட் கவுன்சிலர்கள் 2 பேர் என 11 பேர் நகராட்சி கூட்டத்தை புறக்கணித்தனர். பவானி நகர்மன்ற துணைத் தலைவர் என்ற முறையில் இன்று நடந்த நகர்மன்ற கூட்டத்தில்
எடுக்கப்பட்ட 16 தீர்மானங்களையும் எதிர்த்து இன்று நாங்கள் வெளிநடப்பு செய்துள்ளோம். இதற்கு முக்கிய காரணம் நாங்கள் கூட்டணி இருந்தாலும் துணைத் தலைவர் என்கின்ற முறையில் எந்த ஒரு மரியாதையும் இந்த அரசு அலுவலாகட்டும் சேர்மனாகட்டும் கொடுப்பதில்லை. இப்போ நடந்த கூட்டத்தில் கூட தவறான ஒரு செய்தி என்னோட பதிவு பண்ணாங்க. ஒரு கான்ட்ராக்ட்காரன் வந்து என்னோட வார்டில் வந்து வேகத்தடை போட சொல்லி சொன்னதை நான் இல்லைன்னு வேண்டான்னு சொல்கிறாங்க. வார்டில் வேலை செய்கிறது பெரிய விஷயம், இதை வேண்டான்னு எந்த கவனம் சொல்ல மாட்டாங்க. ஒரு பொய்யான செய்தியை மேலே வச்சு ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க. நீங்கள் கான்ட்ராக்ட்காரை கூப்பிட்டு வாங்க நேரில் வச்சு பேசலான்னு அதுக்கு பதில் சொல்ல மாட்டேறாங்க. தொடர்ச்சியாக 13 மாதமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பணிகளுமே வந்து 27 வாரம் செய்கிறதில்ல. இதெல்லாம் வந்து கண்டித்து பல தடவை நாங்கள் வந்து பேசியிருக்கேன். நானே தனிப்பட்ட நிறைய பேசியிருக்கேன் கூட்டத்தில். ஆனால் இன்றைக்கி கூட்டணி கட்சி அனைத்து கவுன்சிலரும் பாதிக்கப்பட்டதுனால இன்றைக்கி எல்லா தீர்மானங்களையும் எதிர்த்து இன்றைக்கி வெளியிடம் செய்கிறோம். மீண்டும் இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படாமல் இருக்க தலைவர் அவர்கள் நல்ல முறையில் அதோட கலந்து ஆலோசனை செய்து அனைத்து கவுன்சிலும் உட்கார வச்சு பேசி அனைத்து வார்டுகளுக்கு உண்டான வேலைகளை செய்து கொடுக்க உத்தரவாதம் கொடுத்தால் இனி வருகிற காலங்களில் சுமூகமான முறையில் வந்து நடைபெறும் கூட்டம். இல்லை என்றால் இது தலைமைக்கு கொண்டு போகிற அளவுக்கு நாங்கள்லாம் முடிவு செய்துள்ளோம். எங்கள் வார்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறையா வாட்டி வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, எந்த வந்துட்டு வேலையும் நடக்கலை. அப்புறம் கவுன்சிலர்ஸ்க்கு உண்டான மரியாதையும் எதுவுமே கிடைக்கிறதில்ல. மொத்தமாக எல்லா கவுன்சிலர்ஸ்க்கு உண்டான மதிப்பும் எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. அதனால் இந்த தீர்மானத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முதலமைச்சர் வந்து சிறப்பான ஒரு ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு. அவரோட பேர் வந்து சீர்குலைக்கிற மாதிரி நம்ம நகரமன்ற தலைவரோட நடவடிக்கைகள் அனைத்தும் இருக்கிறதுனால இந்த வந்து நாங்கள் தீர்மானத்தை வந்துட்டு புறக்கணித்து வெளிநடப்பு செஞ்சுருக்கோம். சாலைகள் நல்லா இருக்கு, எல்லாரும் கார் வாங்குறாங்க. டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி பேசினார். மோடி தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு நெடுஞ்சாலை பணிகள் முடுக்கிவிடப்பட்டன. கடந்த 9 ஆண்டுகளில் 50,000 கிலோமீட்டர் நீளத்துக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சமீபத்தில் உத்தரகாண்ட் முதல்வரை சந்தித்தேன். தரமான சாலைகளால் சுற்றுலாத்துறை 2 மடங்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக கூறினார். டெல்லி டு டேராடூன் விரைவு சாலை பணிகள் முடிந்தால் 2 நகரங்களுக்கு இடையிலான பயண நேரம் 2 மணி நேரமாக குறைந்துவிடும். பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி புண்ணிய ஸ்தலங்களை இணைக்கும் சார்தாம் நெடுஞ்சாலை பணிகளும் முழுவீச்சில் நடக்கிறது. தரமான சாலைகளால் நடுத்தர அடித்தட்டு மக்கள் கூட பழைய கார்களை வாங்குகிறார்கள், குடும்பத்துடன் டூர் போகிறார்கள். அதனால் சுற்றுலாத்துறைக்கு புது உத்வேகம் கிடைத்துள்ளது என நிதின் கட்கரி பேசினார். सबसे पहला सेक्टर जो है जिसमें काफी गति आई है वो है टूरिज्म। मैं अभी उत्तराखंड के मुख्यमंत्री से जब मिला तो उन्होंने मुझे ये कहा कि हमारे आने वाले टूरिस्ट की संख्या दुगनी हो गई और अभी भी हमने दिल्ली देहरादून बनाए नहीं है। वो बनाने के बाद 2 घंटे में देहरादून हो जाएगा, 1.5 घंटे में हरिद्वार हो जाएगा, तो और संख्या बढ़ेगी। फिर मसूरी की टनल बना रहे हैं और 4 धाम का भी प्रोजेक्ट कर रहे हैं, बद्रीनाथ, केदारनाथ, गंगोत्री, यमुनोत्री, और मानस सरोवर का भी काम करीब 85% पूरा हुआ है। तो नेचुरल एक बात मेरे ध्यान में आई कि रोड अच्छे होने के कारण जो लोअर मिडिल क्लास है और मिडिल क्लास है वो आजकल सेकंड हैंड गाड़ी ले लेते हैं और पूरी फैमिली टूरिज्म के लिए बाहर निकलती है। மீனாட்சி அம்மன் கோயில் தக்கார் கருமுத்து கண்ணன் உடல் தகனம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தக்காரும் தியாகராஜர் குழும தலைவருமான கருமுத்து கண்ணன் நேற்று காலமானார். அவருக்கு வயது 70. கவர்னர் ரவி, முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர். அமைச்சர்கள் உதயநிதி, தியாகராஜன், பெரிய கருப்பன், மூர்த்தி, செந்தில் பாலாஜி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, ப. சிதம்பரம், பாஜ மூத்த தலைவர் ஹெச். ராஜா உள்ளிட்ட தலைவர்கள், ஆன்மீகவாதிகள், கல்வியாளர்கள், அதிகாரிகள், பக்தர்கள் என ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கருமுத்து கண்ணன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகம் சார்பில் கோயில் துணை கமிஷனர் அருணாச்சலம் தலைமையில் சிவாச்சாரியார்கள் அஞ்சலி செலுத்தினர். மதுரை கோச்சடியில் உள்ள கருமுத்து கண்ணன் இல்லத்திலிருந்து பிற்பகலில் இறுதி ஊர்வலம் புறப்பட்டது. தத்தநேரி மயானத்தில் உடல் தகனம் நடந்தது. சிதைக்கு மகன் ஹரி தியாகராஜன் தீ மூட்டினார். நேற்று கேலரி கூரை, இன்று பூங்கா சிலை, நாளை எது விழுமோ தெரியல. கோவை நகர மக்களின் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஒன்று வஉசி பூங்கா. பக்கத்தில் இருந்த உயிரியல் பூங்கா மூடப்பட்டதால் வஉசி பூங்காவுக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. பராமரிப்பின்றி கிடந்த பூங்காவை நமக்கு நாமே திட்டத்தில் 49 லட்சம் செலவில் சீரமைத்தனர். ஏற்கனவே இருந்த 5 ராட்சத டைனோசர் சிலைகளை சீரமைத்து பூங்காவின் மையப்பகுதிக்கு கொண்டு வந்தனர். இந்த டைனோசர்கள் சத்தம் எழுப்பும், அவற்றின் மீது கலர் கலராக லைட் அடிக்கும். இதனால் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த அம்சமாக இருந்தது. திடீரென பெய்த மழையில் 10 அடி உயர டைனோசர் சரிந்து விழுந்தது. நல்ல வேளை அதன் பக்கத்தில் யாரும் இல்லை.
சிலையை நிறுவும் போது தரமற்ற முறையில் கான்கிரீட் போட்டுள்ளனர். அதுதான் டைனோசர் விழ காரணம் என்று மக்கள் கூறினர். மாநகராட்சி அதிகாரிகளோ போதை ஆசாமி ஒருவர் டைனோசரை பிடித்து தொங்கிவிட்டார், அதனால் தான் விழுந்துவிட்டது என்கின்றனர். 2 நாள் முன்புதான் அரை மணி நேர காற்றுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் நெல்லை வஉசி மைதானத்தில் 14 கோடி ரூபாய் கூரை சரிந்து விழுந்தது. அதற்குள் இந்த சம்பவம். விரைவில் தென்மேற்கு பருவமழை வருகிறது. அதன் பிறகு என்னவெல்லாம் விழும் என்று தெரியவில்லை. இப்போதே பூங்கா, மைதானம், பள்ளி, கல்லூரி, அரசு கட்டடங்களின் உறுதித்தன்மையை பரிசோதிக்க வேண்டும் என்று ஆர்வலர்கள் கூறினர். சாராய ஒழிப்பின் லட்சணம் இதுதானா? கிழிகிறது போலீஸ் முகத்திரை. மரக்காண மற்றும் செங்கல்பட்டில் சாராயம் குடித்து 24 பேர் இறந்தது தமிழகத்தை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதைத் தொடர்ந்து போலீசார் சாராய ஒழிப்பு வேட்டையை முழுவீச்சில் நடத்தினர். 2 நாளில் 1500க்கும் மேற்பட்ட சாராய வியாபாரிகளை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆனாலும் புதுச்சேரியிலிருந்து சாராய பாக்கெட்டுகள் விழுப்புரம் மாவட்டத்திற்கு தங்குதடையின்றி வந்து கொண்டுதான் இருக்கிறது என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுச்சேரியிலிருந்து பையில் சாராய பாக்கெட்டுகளை வாங்கி வந்த 2 குடிமகன்கள் விழுப்புரம் ரயில் நிலைய வாசலில் அமர்ந்து ஹாயாக குடித்தனர். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அவர்கள் ரயில் நிலைய வாசலில் அமர்ந்து தண்ணீரை கலந்து சாராயத்தை ரசித்து ருசித்து குடித்தனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமைதான் இந்த சம்பவம் அரங்கேறியது. எந்த போலீசும் அவர்களை ஒன்றும் செய்யவில்லை. இதை ஒருவர் படம் பிடித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். இதுதானா சாராய ஒழிப்பின் லட்சணம் என தமிழக போலீசை நெட்டிசன்கள் கிழிக்கின்றனர். பெங்களூரு நகரை மூழ்கடித்த இடைவிடாத பேய் மழை. கர்நாடகாவின் பல மாவட்டங்களில் பருவமழை காலத்துக்கு முன்பே வெளுத்து வாங்கி வருகிறது. பெங்களூருவில் 1 மாதமாகவே விட்டுவிட்டு மழை பெய்து வந்த நிலையில் 4 நாட்களாக பேய் மழை கொட்டி வருகிறது. இடைவிடாத மழையால் பெங்களூரின் பல முக்கிய இடங்கள் நீரில் மூழ்கின. சாலைகளில் மழை வெள்ளம் ஓடுவதால் போக்குவரத்து பாதித்துள்ளது. பல சுரங்கப்பாதைகளும் மழை நீரில் முழுவதுமாக மூழ்கின. 2 நாட்களுக்கு முன்பு KR சர்க்கிள் பகுதி சுரங்கப்பாதையில் நிரம்பிய மழை நீரில் மூழ்கி இளம்பெண் ஒருவர் இறந்தார். வீட்டுச் சுவர் இடிந்து விழுந்தது, வெள்ளத்தில் அடித்துச் சென்றது போன்ற சம்பவங்களால் ஏப்ரல் முதல் இதுவரை 52 பேர் இறந்துள்ளனர். பலர் காயமடைந்துள்ளனர். பெங்களூரு மட்டுமல்லாமல் பழைய மைசூர் பகுதிகளிலும் கனமழை கொட்டி வருகிறது. சூறைக்காற்றும் வீசுவதால் நூற்றுக்கணக்கான மரங்கள் வேருடன் சரிந்தன. பல இடங்களில் மின்கம்பங்கள் சேதமடைந்து மின்தடை ஏற்பட்டதால் பெங்களூரு மக்கள் கடும் இன்னலை சந்தித்துள்ளனர். மழை பாதிப்பு குறித்து முதல்வர் சித்தராமையா அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். மழை பாதிப்பிலிருந்து பெங்களூரு மக்களை மீட்க போர்க்கால நடவடிக்கைகளை தொடங்குமாறு உத்தரவிட்டார். மக்களை மீட்கவும் தேவையான உதவிகளை செய்யவும் 60க்கும் மேற்பட்ட கட்டுப்பாட்டு அறைகளை திறக்கவும் அறிவுறுத்தினார். அதன்படி கட்டுப்பாட்டு அறை அமைக்கும் பணிகளை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். இதை மட்டும் செஞ்சு கொடுத்துருங்க, அப்புறம் பாஜகவை வீழ்த்துவது ஈஸி. டெல்லியில் அதிகாரிகளை நியமிப்பது, மாற்றம் செய்வது தொடர்பாக அவசர சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவை மீறி கவர்னருக்கு அதிகாரம் வழங்குவது போல் சட்டம் இருப்பதாக டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் எதிர்ப்பு தெரிவித்தார். அவசர சட்டம் நிரந்தர சட்டமாகாமல் இருக்க பார்லிமெண்டில் இதற்கு எதிராக ஓட்டு போட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகளை கெஜ்ரிவால் கேட்டுக்கொண்டார். இது தொடர்பாக நிதிஷ் மம்தாவை சந்தித்து ஆதரவு பெற்றார். புதன்கிழமை மும்பை சென்ற அவர் உத்தவ் தாக்கரேவை சந்தித்தார். அவரும் ஆதரவு அளிப்பதாக உறுதியளித்தார். இது பற்றி பேசிய கெஜ்ரிவால், ஒற்றுமையாக இருந்து பார்லிமெண்டில் இந்த சட்டத்தை தடுத்து நிறுத்திவிட்டால் 2024 தேர்தலில் மோடி அரசு மீண்டும் வராமல் பார்த்துக் கொள்ளும் காரியம் எளிது என்றார். எல்லா கட்சிகளும் ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒன்று சேர்ந்துள்ளோம். எங்களை பார்த்து எதிர்க்கட்சிகள் என்று சொல்வது சரியில்லை. அரசியல் அமைப்புக்கும் ஜனநாயகத்துக்கும் எதிராக மத்தியில் ஆளும் பாஜக அரசு செயல்படுகிறது. அவர்களை பார்த்து எதிர்க்கட்சி என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் என்றார். इस बार अगर ट्रेन छूट गई तो हमारे देश से प्रजातंत्र गायब हो जाएगा और प्रजातंत्र को कायम बचाने के लिए मैं सिर्फ विपक्ष ये शब्द जो है वो थोड़ा सा गोलमाल शब्द है. विपक्ष मतलब किसका विपक्ष, किसका विरोधी? हम तो सारे देश प्रेमी हैं और देश से जो प्रजातंत्र हटाना चाहते हैं वो प्रजातंत्र के लिए और देश के लिए मैं मानता हूं आज से उनको विपक्ष या विरोधी बोलना चाहिए. लोकतंत्र विरोधी, लोकतंत्र विरोधी लोगों का मुकाबला करने के लिए और देश को बचाने के लिए हम एक साथ आए हैं, संविधान को बचाने के लिए आए हैं. और
जैसे अभी अभी आपने देखा होगा पिछले कुछ दिनों में सर्वोच्च न्यायालय ने 2 निकाल दिए हैं। एक तो शिवसेना के बारे में है और दूसरा दिल्ली के बारे में, दिल्ली के विषय में। நாடு முழுவதும் வீசிய வெப்ப அலை ஓய்ந்தது. நாடு முழுவதும் நிலவி வந்த வெப்ப அலை புதனுடன் ஓய்ந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இனி வெயிலின் தாக்கம் குறையும் என்று வானிலை மைய விஞ்ஞானி RK மணி கூறினார். ராஜஸ்தான், பஞ்சாப், டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, சத்தீஸ்கர் மாநிலங்களுக்கு ஆலங்கட்டி மழை, புயல் மழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளது. அடுத்த 2-3 நாட்களுக்கு மலை பிரதேசங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கிழக்கிந்திய பகுதிகளிலும் புயல்கள் உருவாகலாம். அந்தமான் கடற்பகுதியில் தென்மேற்கு பருவமழை துவங்கும். தமிழகத்திலும் மழை பெய்யும் என்றும் கூறினார்.